ஓகே, வந்துட்டோம். இப்போ ஜாலியாக உட்காந்துருக்கார் கார்டனில். ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது நம்ம பயோசெப்டிக் டேங்க். லெட்ஸ் டூ அ கண்டெய்னர் டூர். அந்த வீடியோவில் எப்படி கண்டெய்னர் இறக்கணும்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ இறங்கியாச்சு. அன்றைக்கி பார்க்க முடில, சரி அதான் இன்றைக்கி காத்தால் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் என்னன்னா, இதில் வந்துட்டு ஒரு 3 பில்லரில் அது சரியாக உட்காரல. ஸோ சின்னமணிக்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்பு வச்சு உட்கார வைக்கணும். அப்புறம் இதை கவர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போடணும். நானும் டேடியும் ஒரு சின்னதாக ஒரு கல் போட்டு ஒரு டெம்பரரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். வாங்க முதல்ல இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஹெவி லோட். அநேகமாக இந்த டோருக்கு இங்கே ஏதாவது ஒரு ஸ்டாப்பர் மாதிரி பண்ணணும், இல்லைனா ரொம்ப காற்றச்சா டமால் முடிச்சுன்னா ரிஸ்க்கு. ஸோ அது பண்ணோம். ஆனால் இப்போதைக்கு இந்த காற்றுக்கு மூவ் ஆகலை, பட் இருந்தாலும் we have to do something like that. இப்போதைக்கு சும்மா அன்றைக்கி எடுத்து வந்து போட்டது இந்த டேபிள் மேட்டு சேரு, இதான் மேலே போகிற ஏணி. ஓகே, I'll show you later. இதான் உள்ள. ஸோ 3 ஜன்னல், நல்லா காற்று வருது ஜன்னல் திறந்து விட்டா. அது இல்லாமல் 2 ஃபேன். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்விட்சு, இதுதான் மெயின் ஸ்விட்சு. இது ஆஃப் பண்ணால் டோட்டல் இதுக்கு பவர் கட் ஆகிடும். ஸோ இங்கே 2 கட்டில் வரும். ஸோ உங்களுக்கு 8 அடி இருக்குது. ஓகே, 8 அடி கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம 3 அடி 6 அடி கட்டில் கூட நல்ல சின்ன சென்டர் டேபிள் போட்டலாம். இது சார்ஜர் பாயிண்ட். இங்கேத்திக்கும் சார்ஜர் பாயிண்ட்டு 2 ப்ளக் வைக்க சொல்லியிருந்தேன். இந்த சைடில் 2 ப்ளக்கு. ஒரு ஜன்னல், 2வது ஜன்னல், 3வது ஜன்னல். எல்லாமே 3க்கு 3 ஜன்னல் சைஸஸ். ஓகே, ஸோ இந்த கேப்பில் தான் ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் மாதிரி வந்துடும். ஸோ எல்லா அது அவங்களுடைய ட்ரெஸ் எதாவது வச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு சின்னதாக ஒரு குக்கி போட்டுட்டு ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் டவல் கிவல் ஹேங் பண்ணுறது இங்கே போட்டுக்கலாம். இதுதான் கிச்சன். இட்ஸ் அ கியூட் கிச்சன். ஓகே, ஸோ இந்த கிச்சன் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எதிர்க்க இது வச்சது. நல்லா காற்று வருது. ஒரு ஜன்னல் திறந்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் மஸ்கிட்டோ நெட் போட்டுடலாம். இங்கே இது ஒரு சின்ன சிங்க்கு. ஸோ மேலே நம்ம தண்ணி கனெக்ட் பண்ணால் இது ஒரு கூஸ் நெக் சிங்க் போட சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு சின்னதாக 2 ஷெல்ஃபு மாதிரி வந்துடும். ஷெல்ஃபு வந்துச்சுன்னா ஏதாவது சாமானியமாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இது கீழே கபோர்டு இருக்குது, ஆனால் கபோர்டுக்கு ஷெல்ஃப் இல்லை. இதுதான் கபோர்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஷெல்ஃபோ ஏதோ ஒன்று நம்ம கார்பெண்டர் மாதிரி ஆள்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை போட்டுடலாம். இல்லை கிரானைட் பண்ணும்போது உள்ள ஷெல்ஃப் போட்டால் ஸோ இட் வில் பி அ குட் ஸ்டோரேஜ். அவ்வளோதான் ரூம். ஓகே, இப்போ இந்த கட்டில் போட்டால் உங்களுக்கு கட்டில் கிட்டத்தட்ட இந்த இது கிட்ட வரும். இது இங்கேருந்து இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 8 ஃபீட் இருக்குது. 6 ஃபீட் கட்டில் போனால் இன்னும் உங்களுக்கு 2 ஃபீட்டுக்கு இடம் இருக்கும். ஸோ இந்த சின்ன கேப்பில் 2 சேர் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு வாட்ச்மேன் ஃபேமிலிக்கு இது நல்ல பிளேஸ் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா. அப்புறம் பாத்ரூமை வெளியே எடுத்துன்னு வந்துட்டோம். பிரியாவுக்கு தான் ஏன் பாத்ரூம் உள்ளே இருக்கலாம், நைட் எப்படி வெளியே வர போகிறோம், நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல, இது சும்மா ஒரு டெம்பரவரி தான். ஆனால் நம்மளே நாளைக்கு ஒரு கார்டனரோ இல்லை வேறு என்ன ஒரு அவுட் சைட் பர்சன் வந்தாலும் அவங்க டைரெக்டாக வெளியேருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வாட்ச்மேன் ரூம்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே போகலாம் பாத்ரூம்குள்ளே. ஏற்கனவே நாங்கள் இன்றைக்கி எடுத்து ஒரு மேட்லாம் போட்டோம். ஏன்னா வெளிலேருந்து வரும்போது உள்ளே இதுவாக போகுதுன்னு. ஆமாம், ஸோ பாத்ரூம் போட்டோம். ஓகே, இது கன்சீல் பண்ண முடியல, ஏன்னா இது இன்சைட் வரதுனால. ஸோ ஒரு டேப் இங்கே இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன். ஓகே, நல்லா சிலிக்கான்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இது பண்ணும்போது ஆள் வச்சு இதுவை தான் உரிக்கணும். இது ஏசிபி ஷீட். இது மேலே ஷீட் இது ஒட்டியிருக்காங்க. இந்த ஷீட்டை உரிச்சோன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் கிரே கலர் இது இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் அலுமினியம் காம்போசிட் பேனல். ஓகே,
இது வந்து ஆள் வச்சு தான் உரிக்கணும், இல்லைன்னா வேறு யாருன்னா கூப்பிட்டு வந்தோ இல்லைன்னா நம்மளே உட்காந்து ஒரு நாள் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாச்சுன்னா அப்புறம் உரிக்கிறது கஷ்டம். ஓகே, இங்கே ஒரு ட்ரெயின். ஓகே, இங்கே ஒரு ட்ரெயின். இது டாய்லெட்டு. ஓகே, கீழெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ கீழேருந்து அந்த இதுலேருந்து எடுத்துன்னு வரணும். இது சின்ன ஹெல்த் ஃபாசெட். ஓகே, பிளாஸ்டிக்லேயே போட்டு சொல்லிட்டேன் நான், பரவாயில்ல. இதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு, அங்கே கிச்சனுக்கும் ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரில. ஓகே, எல்லாத்துக்குமே மேலே வந்து இது மாதிரி டியூப் லைட்ஸ் போட்டாச்சு, சின்ன சின்ன டியூப் லைட்ஸு, 2 feet டியூப் லைட்ஸு. ஓகே, மொத்த டியூப் லைட்ஸை வந்து 1 2 3 4 டியூப் லைட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இறங்கலாம். முருகா. ஓகே, ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு பயோசெப்டிக் டேங்க்கில் கனெக்ட் ஆகிடும். ஓகே, அது இல்லாமல் இங்கே தான் ஒரு சின்னதாக ஒரு பிட்டு ஒன்று போட்டுட்டு, ஓகே, அதில் வர அவுட் சைட் வாட்டர் இந்த பிட்டில் கனெக்ட் ஆகிடும். பிட்டுக்கெலாம் வாங்கியாச்சு, அஜித் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் இந்த சைடு. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேலே இருக்கிற பைப்பில் வந்து நம்ம அது மேலே தான் டேங்க்ஸுடைய ஸ்டாண்டு. அந்த டேங்க் அங்கே வந்துடும். அந்த டேங்க்லேருந்து வர தண்ணி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். டேங்க்குக்கு வந்து நம்மளுடைய சம்ப் இருக்குது பாருங்கள், அங்கே பெரிய சம்ப்பு, அது இங்கே வந்துடும். அண்டர் வாட்டர் சம்ப்பு இங்கே வந்துடும். வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு மோட்ரு வச்சு இந்த சம்புக்கு மேலே இருக்கிற ஓவர் ஹெட் டேங்க்கு தண்ணி போயிடும். இது இங்கே கனெக்ட் ஆகிடும். இதுதான் பக்கத்து பிளாட்டு, பிரவீன் பிளாட்டு. ஓகே, நல்லாகுது. பிரவீனுக்கு 2 பிளாட் இருக்குது. இங்கே ஒரு பிளாட் வாங்கிக்கலாம், அங்கே ஒரு பிளாட் வாங்கிக்கலாம், அவன் சாய்ஸ். ஓகே, ஸோ இதுவும் இன்னொரு இதுக்கு வந்து கிச்சனுக்கு போகிற தண்ணியுடைய அவுட்லெட். இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இங்கேயோடு முடியுது. ஸோ அந்த பிளாட்டுக்கும் நம்மளுக்கும் எக்ஸாக்டாக ஒரு 10 inches கேப் இருக்குது. ஓகே, அப்படி இன்கேஸ் அவங்களும் காம்பவுண்ட் பால் இதுதான் அதோடைய எல்லை. நம்ம வந்து இது அதுக்கு பேக் சைடில். ஓகே, நல்ல காற்று. ஓகே, இதுதான் வந்து இபி லைனு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய இங்கே தான் இபி லைன் அங்கே இருக்குது பாருங்கள், இபி லைன். இப்போதைக்கு அந்த முனையில் வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் தருதா, இதுதான் இந்த பாக்ஸ் தான் இப்போதைக்கு டெம்பரரி லைன். இந்த இவி பாக்ஸ் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா இங்கே கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே பார்த்தீங்களா படிக்கட்டு, அந்த படிக்கட்டு வந்து இது மேலே வச்சு மேலே போகிற மாதிரி ஆகிடும். இது மேலே போயிட்டால் மேலே வந்துட்டு இல் பி அ டெரஸ். மேபி டெரஸ் வந்துட்டு ஒரு பேராஃபிட் வால் மாதிரி போட்டால் நம்மளும் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு மேலே சோலார் போடுற மாதிரி இருந்தால் ஓகே, அதுக்கு ஒரு கூரை மாதிரி வந்துடும், சோலாரும் வந்துடும். ஸோ இட் வில் பி குட். ஸோ இதெல்லாம் கவர் ஆகிடும். ஏன்னா எதாவது பூச்சி எதுவும் உள்ளே போகாது. எல்லாமே சைடு வால்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு சின்ன கேனப்பியுமே வரும். இங்கே ஒரு சிமெண்ட் பெஞ்ச் ஒன்று வரும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு சின்ன பாபிக்யூ செட்டப் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு நம்மளே ஒரு பாபிக்யூ வைக்கணும். இதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான்ஸு. ஓகே, பட் ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் டு நோ. இங்கே ஒரு சின்ன கேனப்பி. ஓகே, ஸோ தட் இங்கே ஒரு ஸ்விங் ஒன்று போடலான்னு இருக்கேன், சின்னதாக ஸ்விங்கு. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சின்ன நம்ம தென்னை மரம் கட் பண்ண ட்ரங்க் வச்சு ஒரு சீட்டர் வச்சுட்டா ஓகே, இங்கே ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் கூட செட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ August 15th நீங்கள் வரும்போது திஸ் வில் லுக் லைக் அ ஆக்சுவல் குட் பிளேஸ் டு லிவ். ஸோ இங்கே தான் வந்து பேக்லேருந்து பார்த்திங்கன்னா இட் ஹஸ் கம் அவுட் ரியலி குட். ரைட், டயர்டாகி உட்காந்துட்டார். இங்கே இருக்கிற கட்டைங்கெல்லாம் பார்த்து ஓகே எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து உள்ளே வச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துன்னு வந்து போட்டு பூட்டிட்டு போயிடலாம். ஓகே, முன்னாடிலாம் வந்து பாரு யார்தோ ஒரு ஒயர் வேறு எடுத்துன்னு வந்து வச்சிட்டார். ஓகே, ஸோ இப்போ எதுவும் விட்டு போவேன்னா ஓகே, ஏதாவது பார்த்தா தூக்கி இங்கே பாருங்க கட் பண்ண இரும்புலாம் இருக்குது, ரொம்ப நாளாக யாருனா எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு வச்சோம். ஓகே, அந்த இரும்புலாம் கூட தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவார். Anyway, this place will get set. Okay, we got an awesome neem tree here, so